ஐக்கிய நாடுகள் சபைக்கான தூதர் 5 பேர் உடனடியாக டாக்கா திரும்புமாறு வங்கதேச வெளியுறவு அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. நம் அண்டை நாடான வங்கதேசத்தில் இடஒதுக்கீடு தொடர்பாக மாணவர்கள் நடத்திய போராட்டம் வன்முறையில் முடிந்தது. வங்கதேச பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறினார். பின்னர் முகமது யூனுஸ் தலைமையில் வங்கதேசத்தில் இடைக்கால அரசு பொறுப்பேற்றது. முந்தைய ஆட்சியில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் தூதர்களை மாற்றும் பணியில் இடைக்கால அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக இந்தியாவுக்கான தூதர் உட்பட 5 தூதர்களை திரும்ப அழைத்துள்ளது என்று வெளியுறவு அமைச்சக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இந்நிலையில் பிரசல்ஸ், கான்பரா, லிஸ்பன், டெல்லி மற்றும் நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான நிரந்தர தூதர் என 5 பேர் உடனடியாக தலைநகர் டாக்காவுக்கு திரும்புமாறு வெளியுறவு அமைச்சகம் உத்தரவிட்டது.